வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, நிறைய $1 மில்லியன் கணக்கில் வந்து அமௌண்ட் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் பற்றி அதில் இருக்கிற டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எப்படி அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறது, என்ன ஏது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் இப்போ புதுசாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து நம்ம அதுக்கு ஃபியூச்சர் இருக்குதா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, லேயர் 3 கொஸ்ட்டு எல்லாமே மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளுடைய ட்விட்டரில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ட்விட்டர்லேயே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்விட்டர்லேயும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ண முடியாத நிறைய ஏர்ட்ராப்ஸை ட்விட்டரில் நாங்கள் போட்டுட்ருப்போம். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க அது ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்புக்கெல்லாம் ஃபியூச்சர் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தமிழ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோலாம் என்கிட்ட ஷேர் பண்ணி விட்டுட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து இப்போது ஜிகே சிங்கில் டெஸ்ட்நெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் எனக்கு ஜிகே சிங்க் ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் அதுக்கான ஆன்சரே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்க்நெட் டெஸ்ட்நெட்லேயும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் இதையும் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிகே சிங்க்கு ஸ்டார்க்நெட் மாதிரி ஒரு ஏர்ட்ராப் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்ட்ராப்பை பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய குரோமில் போயிட்டேன். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்பிட்ரம் ஏர்ட்ராப்புடைய ஒரு க்ரைட்டீரியா பேஜ். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குக்கு நம்ம பிரிட்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும், ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடிக்கடி ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும், ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஆர்பிட்ரம் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், ஆர்பிட்ரம் நோவால் நமக்கு இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டெஸ்ட்நெட் ரிலேட்டட் டாஸ்க் கூட கிடையாது. சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரமில் டெஸ்ட்நெட் இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆர்பிட்ரமில் டெஸ்ட்நெட் இருந்தது. ஸோ ஆர்பிட்ரம் கேர்லி நெட்வொர்க் இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கில் ஆர்பிட்ரம் டெஸ்ட்நெட் இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட்நெட் பண்ணவங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிருக்குமா? கிடைக்கலை. சரிங்களா? ஸோ இது ஒன்று. ப்ரோ இந்த ஒன்று தானே இருக்குது, என்ன ஒன்று தான் சொல்லுங்கள் அப்படின்னா வாங்க அதையும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசமுடைய ஏர்ட்ராப் அந்த இது. சரிங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன எதுன்னு இருக்குன்னு. ஸோ ஆப்டிமிசம் யூசர்ஸ் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதிகமாக ஆப்டிமிசம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, டாவ் ஓட்டர்ஸுக்கு, மல்டிசிக் சைனர்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கேயும் உங்களால் டெஸ்ட்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்க்கவே முடியாது. பிகாஸ் டெஸ்ட்நெட் யூசர்ஸுக்கு வந்து இவங்க ஏர்ட்ராப் கொடுக்கல. சரிங்களா? ஆர்பிட்ரமும் கொடுக்கல, ஆப்டிமிசமும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஜிகே சிங்க்கு ஸ்டார்க்நெட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. யாரும் அந்த இலவங்காத்த கிளி அப்படின்னு ஒரு கதை உண்டுல்ல, ஸோ பஞ்சு வெடித்து அந்த கிளியோட நெஞ்சு இதாகி அந்த கிளி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி யாரும் ஆகாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்குக்கு மெயின் நெட்டு இருக்குது, டெஸ்ட்நெட்டு இருக்குது அப்படின்னா நான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது எது அப்படின்னா மெயின் நெட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து மெயின் நெட்டில் அதிகமான ட்ரான்சாக்ஷன் கொண்டு வாங்க, அப்போ தான் அந்த நெட்வொர்க்குடைய ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெஸ்ட்நெட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்நெட் பண்ணலாம், பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ரொம்ப நம்ப வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரோ அந்த யூடியூபர் வீடியோ போட்டுருக்காரு ப்ரோ, அப்போ நான் வந்து டெஸ்ட்நெட் பண்ணால் எனக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும்ல அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த யூடியூபர் எதுக்கு டெஸ்ட்நெட்டை பற்றி வீடியோ போடுறாரு அப்படின்னா அந்த யூடியூபருக்கு 1000 வியூஸ் மேலே வரணும், இல்லைனா ஒரு 2000-3000 வியூஸ் வரணும். ஸோ அதுக்கு வந்து மக்கள் வந்து இப்போ எதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான் அதிகமாக தேடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பை போட்டு இல்லைன்னு போட்டு இழுக்காங்க. ஸோ யாரும் அந்த இதில் விழாதீங்க. மெயின் நெட் டாஸ்க் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ப்ரோ என்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பும் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்றில் அடிக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெட்ராக்ட் ஏர்ட்ராப்ஸ், நோட் ஏர்ட்ராப்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ யாரும் இது பண்ணிட வேண்டாம். அது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து தமிழ் கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் பாட் ஏர்ட்ராப்புகளெலாம் வந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த பாட் ஏர்ட்ராப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
அந்த பாட் ஏர்ட்ராப் முடிஞ்சதில்ல, அந்த பாட் ஏர்ட்ராப் முடிஞ்ச மாதிரியே இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸும் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இதில் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அதுவும் எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ எல்லாமே ஒரு சீசன் மாதிரி தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்புக்கும் இது வந்து ஒரு சீசன் மாதிரி இருக்குது. ஸோ அது எப்போ முடியுது, இல்லை முடியுதா, இல்லை முடியலையா, இல்லை எப்போ எது வரை நீண்டுட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே மாறிட்டோம். நோடு, ரெட்ராக்டிவ் ஏர்ட்ராப்ஸு, என்எஃப்டிஸ் இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ஒரு படி மேலே தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கி வந்து நம்ம எந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த லிங்க் வந்து நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வேலெட் வந்து ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ என்னடா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பை பற்றி நீயே இப்போ கொஞ்சம் தப்பாக சொல்லிவிட்டு இப்போ நீயே டெஸ்ட்நெட் போடுறீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூல் வேலெட் சரிங்களா. இவங்க வந்து கிட்டத்தட்ட $80 மில்லியன் வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் மெயின் நெட் கிடையாது, வெறும் டெஸ்ட்நெட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு பொட்டன்ஷியலாக ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ டவுன்லோட் ஃபியூல் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து வேலெட் வந்து டவுன்லோட் ஆகிருச்சு சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது ஃப்ரம் ஜிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல்லாம் இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தானாக ஃபியூல் வாலெட்டுக்குள்ளே போயிடுச்சு. க்ரியேட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த 12 ஃப்ரேஸை காப்பி பண்ணி ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் பேக்டு மை சீக்ரெட் ரெக்கவரி அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டை போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து வேலெட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலெட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபியூல் வேலெட் வந்து நம்ம அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபாசெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்த வச்சு நீங்கள் வந்து ஃபாசெட் க்ளைம் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த இடத்துல அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சாவை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு கிவ் மீ ஈத்தர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்தில் உங்களோட வேலெட்டுக்கு வந்து எத்தீரியம் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ ஃபியூல் லேப் நெட்வொர்க்கில் இருக்கிற எத்தீரியம் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு 0.5 எத்தீரியம் ஃபியூல் நெட்வொர்க்கில் வந்துருச்சு சரிங்களா. இப்போது இந்த எத்தீரியமை வச்சு நம்ம வந்து ஒரு சில டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ண போகிறோம். சரி வாங்க அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கீழே கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபியூல் வாலெட்லேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கெட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்டில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து காட்டிடும் சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டு. கெட் கரண்ட் அக்கௌண்ட்டை அதையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த அக்கௌண்ட் உங்கள் வேலெட்டில் இருக்க இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் இருக்கீங்களோ அதை காட்டிடும். நீங்கள் வந்து சைன் மெசேஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் லேப்ஸ் வேலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அதையும் நீங்கள் வந்து அதுவே எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூல் லேப்ஸ் வாலெட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ வந்து அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்துருச்சு. இப்போ லிஸ்ட் ஆசட்ஸ் இன் வேலெட் அப்படின்ட்டு இருக்குதா, நம்மளோட வேலெட்டில் வெறும் எத்தீரியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ கெட் ஆசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எத்தீரியம் மட்டும் இந்த இடத்துல காட்டியிருக்கும். அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆசட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டை வந்து புதுசாக வந்து ஒரு டோக்கன் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஓகே பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அவ்வளோதான் சரிங்களா. ஸோ டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேலெட்லேருந்து இன்னொரு வேலெட்டுக்கு எத்தீரியம் அனுப்புறது, இன்னொரு வேலெட்லேருந்து உங்கள் வேலெட்டுக்கு எத்தீரியம் வாங்குறது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு 25 இல்லைனா ஒரு 50 டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. 50 இல்லை 100 டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏர்ட்ராப் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஆனால் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப தரமான ப்ராஜெக்ட்டு. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெனாம் ஃபவுண்டேஷன் சரிங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஃபண்டிங்கோ வேல்யூவேஷனோடைய வருது. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய டெஸ்ட் நெட்டும் நம்மளுடைய சேனலில் வந்துடும் சரிங்களா. ஸோ டெஸ்ட் நெட்டு இல்லை மெயின் நெட்டு எந்த டாஸ்க் வந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஃபியல் லேப்ஸும் பெரிய ஏர்ட்ராப் தான், வெனாம் ஃபவுண்டேஷனும் பெரிய ஏர்ட்ராப் தான். நான் அந்த 2 விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ 2யும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் நெட் டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்க் நெட்டு, ஜிகே சிங்க் அதெல்லாம் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், டெய்லியும் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த ஃபியல் லேப்ஸு, அந்த வெனாம் ஃபவுண்டேஷனில் டெஸ்ட் நெட் வந்து அப்படின்னா அதை டெய்லியும் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் சந்திக்கிறேன், பார்க்கலாம்.